வணக்கம். குருவே சரணம். தர்ம, கர்ம, லாப அதிபதி தரும் யோகம். உங்க ஜாதகத்துல நோட் எடுத்து வச்சுங்க. லக்னம்னு போட்டுருங்க, லானான்னு போட்டுருங்க. அதுலேருந்து 9 எண்ணிட்டு வாங்க. அந்த 9ஆம் பாவம், 10ஆம் பாவம், 11ஆம் பாவம். அந்த 9ஆம் பாவத்தில் உள்ள கிரகங்கள், 10ஆம் பாவத்தில் உள்ள கிரகங்கள், 11ஆம் பாவத்தில் உள்ள கிரகங்கள், அந்த 9, 10, 11ஐ பார்க்கக்கூடிய கிரகங்கள், சேர்ந்திருக்கக்கூடிய கிரகங்கள். இவை உங்கள் தொழிலையும் அந்த தொழிலில் வரும் லாபத்தையும் அந்த லாபத்தை நீங்கள் அனுபவத்தின் விதத்தையும் குறிக்கும். இந்த 3 பாவங்களையும் சரியாக கணித்து அதற்கான வழிபாடுகளையும் அதற்கான ஸ்தலங்களில் சென்று அதற்கான நட்சத்திரங்களில் சென்று நீங்கள் வழிபடும் பொழுது உங்கள் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. இதை லக்னத்தின் அடிப்படையிலும் பார்க்க வேண்டும், விதி என்ற அடிப்படையில், மதி என்ற அடிப்படையில் சந்திரனை வைத்து பார்க்க வேண்டும், கதி என்ற அடிப்படையில் சூரியனை வைத்து பார்க்க வேண்டும். இவ்வாறு 3 விதமாகவும் 9, 10, 11 பாவ அதிபதிகள், தர்ம, கர்ம, லாப அதிபதிகள். இந்த தர்ம, கர்ம, லாப அதிபதிகளை சரியாக கணித்து சரியாக பார்த்து சரியாக வழிபட்டால் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் தொழிலில், உங்கள் வியாபாரத்தில், உங்கள் வணிகத்தில் நீங்கள் உச்சம் பெறலாம். பல்லாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பாகவே ஜோதிடத்தை வகுத்த நமது வேத மகரிஷிகளும் நமது முன்னோர்களும் வாழ்ந்து மறைந்த ஜோதிட பிதாமகர்களும் இந்த கருத்தை பல்வேறு மூல நூல்களிலும் குறிப்பிட்டுள்ளனர். எனக்கு சொல்லிக் கொடுத்த எனது ஜோதிட குருநாதர் திரு செந்திலடிகள் ஐயா அவர்களும் இதை எனக்கு 98லேயே சொல்லிக் கொடுத்தார். 1998 சொல்லிக் கொடுத்தார். இதன் அடிப்படையில் நான் இன்று வரை பல்லாயிரக்கணக்கான ஜாதகங்களையும் ஆராய்ந்து பார்க்கையில் அது சரியாகத்தான் இருக்கிறது. எனவே நீங்கள் பொதுவாக உங்கள் ஜாதக லக்னத்தோடு எடுத்து வச்சுக்கோங்க. 9ஆம் பாவம், 10ஆம் பாவம், 11ஆம் பாவம், இந்த 3 பாவத்தில் உள்ள அதிபதிகள், அந்த அதிபதிகளுக்கு என்ன கோயிலோ அதை போயிட்டு வாங்க. அந்த 9 பாவ, 10, 11 பாவத்தில் உள்ள நட்சத்திரங்கள், அந்த இடத்த பார்க்கக்கூடிய கிரகங்கள், இதெல்லாம் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். அதற்கான வழிபாடுகளை முறையாக மேற்கொள்ளுங்கள். நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். நன்றி, வாழ்த்துக்கள். பண்டிட் NGP, 42 வருட ஜோதிட அனுபவ ஆராய்ச்சியாளர். நன்றி.